ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பாண்டுரங்கனோட தீவிர பக்தரான நாமதேவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட தோற்றம் கிபி 1270ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நரஸ்வமணிங்கிற கிராமத்தில் இவர் அவதரித்தார். இவரோட பெற்றோர் தாமாஜி மற்றும் கோனாபாய். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் கோனாபாய் தாமாஜி கிட்ட பாண்டுரங்கன் கிட்ட நீங்கள் ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தாமாஜி, நமக்கு வயசு 60க்கு மேலே ஆச்சு, இனிமே நமக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி தாமாஜியோட கனவுல பாண்டுரங்கன் தோன்றி, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், நாளைக்கு காலையில் பீமா ஆற்றங்கரையில் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் தாமாஜி பீமா ஆற்றங்கரையில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை இருந்தது, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு நாமா அப்படிங்கிற பேரை வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த பையனும் கொஞ்சம் வளர்ந்து எப்போவுமே பாட்டு, பக்தி, பஜனை அப்படின்னு பாண்டுரங்கனை பற்றியே பாட்டு பாடிட்டே இருப்பான். இந்த குழந்தையோட உண்மையான பக்திக்காக பாண்டுரங்கனும் நேரில் வந்து அவர்கிட்ட பேசுவார். 11 வயதில் நாமதேவருக்கும் ராஜாபாய்க்கும் திருமணம் நடந்தேறியது. நாமா எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருந்தார். நாமாவின் பெற்றோர், எங்களுக்கோ வயதாகிவிட்டது, நீ உன் குடும்பத்தை கவனிக்காது இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறாயே என கடிந்து கொண்டார். நாமாவின் மனைவியோ, இவ்வளவு ஏழையாக இருந்து கஷ்டப்பட வேண்டியுள்ளதே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்தாய் இறைவா என கூறி வருந்த வேதனை அடைந்த நாமா, எனக்கும் விருப்பமில்லாத வாழ்வை ஏன் அளித்தாய் விட்டலா என கூறி பாண்டுரங்கனிடம் புலம்பினார். பண்டரிநாதன் ராஜாபாயின் வேதனையை புரிந்து கொண்டு ஒரு வியாபாரி போல வேடமிட்டு ஒரு எருதின் மேல் கை நிறைய தங்க காசுகளை நாமா கோவிலில் இருக்கும்போது நாமா வீட்டை தேடி வந்தார். வீட்டு வாசலில் நின்று கொண்டு நாமாவின் நண்பன் வந்திருக்கிறேன் என்று கூறினார். வேதனையுடன் இருந்த ராஜாபாய், எங்களுக்கு யாரும் நண்பரோ உறவினரோ இல்லை என்றும், மேலும் எஜமானர் வீட்டில் இல்லை என கதவின் பின் இருந்தவாறு கூறினாள். இதை கேட்ட ஸ்ரீஹரி, சீக்கிரம் வெளியில் வாருங்கள், என் பெயர் கேசவ் சேத், நான் நாமாவின் தோழன், உங்கள் வீட்டில் உணவு இல்லை, நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவதை கேள்வியுற்று தங்க நாணயங்கள் கொண்டு வந்துள்ளேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே ராஜாயி அவரை வரவேற்று உட்காரும்படி கூறி அவர் கொடுத்த தங்க நாணயங்களை வாங்கி கொண்டார். மேலும் இருந்து உணவருந்து செல்லுமாறு வேண்டினாள். ஆனால் வந்தவர் நாமா இல்லாமல் தான் உணவு அருந்த விரும்பவில்லை என கூறி உடனே சென்று விட்டார். இது எதுவும் அறியாத நாமாவின் தாய் கோவிலுக்கு சென்று ஹரியே சர்வம் என்ற மயக்கத்தில் இருந்த நாமாவை பலவாறு நிந்தித்து வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். நாமாவின் தாய் கோனாபாய்க்கு பண்டரிநாதன் மேல் கோபம் திரும்பியது. தன் மகன் இறைவன் தன் அடிமையாக்கி கொண்டு தன்னையும் அவன் குடும்பத்தையும் கஷ்டத்தில் ஆழ்த்தியது இந்த பாண்டுரங்கனே என பலவாறு நிந்தித்தாள். அவளது மகனின் மேல் உள்ள அன்பே அவளது கோபத்திற்கும் காரணம் என அறிந்த பாண்டுரங்கன் அவளை நோக்கி, உன் மகனை நீ அழைத்துச் செல் என்று கூறி மறைந்தார். நாமாவின் கையை பிடித்து கொண்டு வீடு திரும்பினாள் கோனாபாய். வீட்டில் மருமகள் ராஜாயி சமைத்து வைத்து கொண்டு அலங்கார அணிமணிகளுடன் இருந்ததை கண்ட இருவரும் காரணம் கேட்க, ராஜாபாய் வந்த வணிகரின் உதவிகளை கூறி கணவனின் நண்பன் கேசவ் சேத் கொடுத்ததாக கூறி தங்க நாணய பையை காட்டினார். நாமாவிற்கு விஷயம் புரிய ஆரம்பித்து, ஸ்ரீ பாண்டுரங்கனே தனக்காக கேசவ் சேத்தாக வந்துள்ளார் என ஆனந்த கண்ணீர் பொங்க கூறினார். மேலும் இந்த தங்க நாணயங்களை எல்லோருக்கும் வாரி வழங்குமாறு கூறிவிட்டு நாமா மறுபடி ஸ்ரீ பாண்டுரங்க மகிமைகளை பாடிக்கொண்டே ஆலயம் சென்று விட்டார். பண்டரிபுரத்தை தவிர வேறு திருத்தலமே கிடையாது என்று திடமாக கருத்து வைத்திருந்தார் நாமதேவர். நாமதேவரை ஊரும் உலகமும் புகழ்ந்தது. ஆனால் அந்த புகழ்ச்சியே அவர் மனதில் நம்மை மிஞ்சிய பக்தன் யாருமில்லை என்ற கர்வத்தையும் தந்துவிட்டது. நாமதேவரின் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு பக்தரான ஞானதேவர் அன்று பண்டரிபுரம் வந்திருந்தார். முக்தா என்ற சகோதரியும் நிவ்ருத்தி சோபனார் ஆகிய 2 சகோதரர்களுமாக மொத்தம் 4 பேர் வந்திருந்தனர். 4வரும் இறைபக்தியில் தோய்ந்த உயர்நிலை அடையவர்கள். எல்லோருமே நாமதேவரை விட வயதில் சிறியவர்கள். ஞானதேவர் தம் தூய்மையை நிரூபிப்பதற்காக ஒரு முறை எருமையை பேச வைத்த பெருமைக்கும் உரியவர். நாமதேவர், ஞானதேவர் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்துக் கொள்வது இதுதான் முதல் முறை. நாமதேவரை வணங்கினார் ஞானதேவர்.
நாமதேவரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் இருந்துவிட்டார். அவர் மனதில் என்னதான் கிருஷ்ண பக்தர் என்றாலும் தம்மை விட வயதில் குறைந்தவரை வணங்குவதாவது? இவர்கள் நால்வரும் பல தலங்களுக்கு யாத்திரை போய்விட்டு வந்திருக்கலாம், இருக்கட்டுமே. எல்லா தலத்தையும் விட உயர்ந்த தலம் பண்டரிபுரம் அல்லவா? நான் இங்கே பற்பல ஆண்டுகளாக வசிக்கிறேனே, என் பாண்டுரங்கனை மனமாற வழிபடுகிறேனே, என் கிருஷ்ணன் எனக்கு நேரில் காட்சி தருகிறான் என்ற விஷயம் இவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பண்டரிபுரத்தில் உள்ள கிருஷ்ணனை பக்தி செய்யும் பக்தர்களுக்கு இணையானவர்கள் உலகில் வேறு யார் உண்டு? ஆணவத்தால் நாமதேவரின் தலை சற்று நிமிர்ந்தது. நாமதேவரை வணங்கிய ஞானதேவர் தம்முடன் பிறந்தவர்களையும் வணங்கச் சொன்னார். அவரது சகோதரர்கள் இருவரும் வணங்கினார்கள். ஆனால் சகோதரி முக்தா வணங்கவில்லை. அவள் குறும்பு கொப்பளிக்கும் விழிகளோடு நாமதேவரை பார்த்தவாறு இருந்தாள். நாமதேவரின் உள்ளத்தில் ஓடும் ஆணவம் மிக்க சிந்தனைகளை அவளது உள்மனம் புரிந்து கொண்டது. அண்ணா சந்தன மரத்தை விசச்செடி சுற்றி கொண்டிருந்தால் அது சந்தன மரமே என்றாலும் பயன்படுமா? நாமதேவர் என்ற சந்தன மரத்தை கர்வம் என்ற விசச்செடி சுற்றி கொண்டிருக்கிறது. நான் இவரை வணங்கினால் அந்த விசச்செடியையும் சேர்த்து வணங்குவதாக ஆகும். விசச்செடிக்கு நான் வணக்கம் தெரிவிக்க மாட்டேன். அந்த பெண்ணின் துடுக்கான பேச்சு நாமதேவர் மனதில் சுருக்கென்று தைத்தது. அவர் பேசாதிருந்தார். ஆனால் ஞானதேவர் தம் தங்கையிடம், முக்தா, நம்மை விட சற்று வயது கூடியவர் அவர். மூத்தவர்களை அவர்களது வயதிற்கு வணங்குவதுதானே பண்பாடு? இருக்கலாம். ஆனால் பக்தியுலகில் வயது கணக்கில் வருவதில்லை. பக்தியின் ஆழம் மட்டும்தான் கணக்கில் கொள்ளப்படும். பக்தி என்ற பார்க்குடத்தில் ஒரு துளி ஆணவம் என்ற விஷம் கலந்தாலும் பால் பயன்படாது அண்ணா என்றாள். இவர் பக்தர்தான். அந்த மரியாதை இவரிடம் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இவர் இன்னும் பக்குவம் அடையவில்லை. பக்குவத்தை சோதித்து பார்க்க கோரா கும்பரைத்தான் அழைக்க வேண்டும் என்றாள். கோரா கும்பரே, எங்கிருக்கிறீர்கள்? இங்கே சற்று வாருங்களேன். கோரா கும்பர் பண்டரிநாதன் மேல் பக்தி கொண்ட இன்னொரு பரம பக்தர். குயவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் முக்தாவின் அழைப்பை கேட்டு ஓடி வந்தார். முக்தா பேசலானாள். கோரா கும்பரே, நாங்கள் நால்வரும் இங்கே நாமதேவரும் சேர்ந்து மொத்தம் 5 இருக்கிறோம். எங்களின் மூளை என்கின்ற பானையில் எத்தனை பானைக்கு பக்குவம் இல்லாததால் உடையக்கூடியது என்று கொஞ்சம் தட்டி பார்த்து சொல்லுங்கள். கோரா கும்பர் தன் கைகளை ஒவ்வொருவர் தலையிலும் தட்டி பார்த்தார். நாமதேவரின் தலையை தட்டிய போது அதன் உள்ளிருந்து ஆணவம் நங்கென்று ஒலி எழுப்பியது. நாமதேவரின் மூளையை கொஞ்சம் வாழ்க்கை என்கின்ற சூளையில் வைத்து எடுக்க வேண்டும். அது இன்னும் சரியாக வேகவில்லை என்றார். எதிர்காலத்திலேனும் அது வேகுமா, பயன்படுமா சொல்ல முடியாது. கிருஷ்ணன் அருள் இருந்தால் வேகலாம். இல்லாவிட்டால் கட்டை வேகும் வரை அது வேகாமலும் போகலாம். சொல்லியவாறே கோரா கும்பர் பண்டரிநாதனது நாமங்களை உச்சரித்தவாறு விடைபெற்று சென்றார். ஞானதேவரும் அவரது சகோதர சகோதரிகளும் கூட கிருஷ்ணரது திருநாமங்களை இசைத்தவாறு அடுத்த திருத்தலத்தை தரிசிப்பதற்காக அந்த இடத்தை விட்டு அகன்றனர். நாமதேவர் மட்டும் அதே இடத்தில் நெருப்பின் மேல் நிற்பது போல நின்று கொண்டிருந்தார். அவர் நெஞ்சம் சூடாக இருந்தது. ஞானதேவர் உள்ளிட்ட 4வரும் சரி, கோரா கும்பரும் சரி, உலகத்தினர் போற்றும் உன்னத பக்தர்கள் அல்லவா? அவர்கள் என்னை சரிவர மதிக்கவில்லையே. கண்ணனையே நேரில் கண்ட என் பக்திக்கு இதுதானா மரியாதை? இதை பற்றி கண்ணனிடமே கேட்டுவிட வேண்டும். நாமதேவர் கண்ணீருடன் பண்டரிநாதன் முன் போய் நின்றார். கிருஷ்ணா, எனக்கு பதில் சொல் என்று உரிமையோடு கேட்டார். இடுப்பில் கை வைத்தவாறு செங்கல் மேல் நின்றிருந்த கிருஷ்ணன் செங்கலை விட்டு இறங்கினான். நாமதேவரின் கன்னத்தில் வரும் கண்ணீரை துடைத்தார். பின் அருள் பொங்க பேசலானார் கிருஷ்ணர். நாமதேவரே, ஞானதேவர் உள்ளிட்ட 4வரும் கோரா கும்பரும் என்னை உள்ளது உள்ளவாறு அறிந்தவர்கள். எல்லா திருத்தலங்களிலும் சிவன் உள்ளிட்ட எல்லா வடிவங்களிலும் இருப்பது நான் தான் என்பதை உணர்ந்தவர்கள். ஆனால் நீ என்னை நேரில் கண்டு பேசினாலும் என்னுடைய இந்த கிருஷ்ண வடிவம் தவிர இறைசக்திக்கு வேறு வடிவமே இல்லை என்றும், பண்டரிபுரம் என்ற திருத்தலம் தவிர வேறெங்கும் இறைவனை காண முடியாது என்றும் நினைக்கிறாய். கோரா கும்பர் சொன்னது சரிதான். நீ இன்னும் பக்குவம் அடைய வேண்டும். விசோபா சேகர் என்ற மகானிடம் போய் சீடனாக சேர். நான் எங்கும் பறந்திருப்பவன் என்பதை, நான் இல்லாத இடம் இல்லை என்பதையும், பண்டரிபுரம் நான் இருக்கும் இடங்களில் ஒன்றுதானே தவிர அது மட்டுமே நான் இருக்கும் இடமல்ல என்பதையும் புரிந்து கொள்வாய். அதோடு எனக்கு இந்த மத சம்பிரதாயங்களுக்கு ஏற்றவாறு இன்னும் பற்பல வடிவங்கள் உண்டு என்பதையும் உணர்வாய்.
என்று சொல்லிவிட்டு கண்ணன் மறைந்தார். விசோபா கேசரை தேடி சென்றார் நாமதேவர். அந்த அடியவர் ஒரு சிவன் கோயிலில் உறங்கிக் கொண்டிருந்தார். உறங்குகிறாரா அல்லது பாவனையா? மெல்ல அருகே சென்று பார்த்தார் நாமதேவர். என்ன அபச்சாரம் இது! அவரது கால்கள் சிவலிங்கத்தின் அருகில் இருந்தன. ஆகா, சிவனும் தனது வடிவம்தான் என்றல்லவா கண்ணன் கூறினான். சிவலிங்கத்தின் அருகில் கால் படுதல் சரியல்லவே. நாமதேவர் மெல்ல அந்த கால்களை பற்றி அகற்றி வைத்தார். அப்படி அவர் வைத்த மறுகணமே அங்கு புதிதாய் ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அதன் அருகிலும் கால்கள் இருந்தன. அடடா! நாமதேவர் அந்த கால்களை மறுபடியும் வேறு இடத்தில் மாற்றி வைத்தார். கால்கள் வைத்த இடமெல்லாம் சிவலிங்கங்கள் தோன்றலாயின. நாமதேவர் மாற்றி மாற்றி அவரது கால்களை எடுத்து வைத்து கொண்டே போனார். திகைத்தவாறு சுற்றி பார்த்தார். எங்கும் சிவலிங்கங்கள். நகைத்தவாறே எழுந்து உட்கார்ந்தார் விசோபா கேசர். கிருஷ்ணனால் என்னிடம் அனுப்பப்பட்ட சீடனே, உண்மை விளங்கியதா என்று கேட்டார். நாமதேவர் அதற்கு, கிருஷ்ணன் எங்கும் இருக்கிறான், அவன் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன் குருவே என்று சொல்லி நாமதேவர் அவர் கால்களில் விழுந்து வணங்கினார். கடவுள் தத்துவம் குறித்த ஒரு பேருண்மையை தெரிந்து கொண்ட நிலையில் அவர் விழிகளில் கண்ணீர் பெருகியது. ஜோதிர்லிங்க தலமான ஸ்ரீ நாகநாதர் ஆலயத்தில் சிவனாரை வழிபட்ட பிறகு பாண்டுரங்கன் குறித்த பஜனை பாடல்களை பாடினார் நாமதேவர். இதில் கரைந்து உருகியது கூட்டம். அப்போது அர்ச்சகர்கள் சிவன் கோயில் வாசலில் இருந்து கொண்டு ஹரிபஜனை செய்வதா என ஆவேசத்துடன் நாமதேவரை அடித்து துரத்தினர். துக்கத்துடன் கோயிலின் பின்புறத்திற்கு வந்த நாமதேவர் கண்ணீர் வழிய மேலும் உருக்கமாக பாடத் தொடங்கினார். அப்போது கிழக்கு நோக்கிய அந்த ஆலயம் மெல்ல நாமதேவரை நோக்கி திரும்பியது. அதை கண்டு நெகிழ்ந்தார் நாமதேவர். பரம்பொருளின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டேன் என எண்ணி பூரித்தார். இன்றைக்கும் திசை திரும்பிய நிலையில் ஆலயம் இருப்பதை நாம் காணலாம். நாமதேவர் பாண்டுரங்கனை பற்றிய பாடல் கீர்த்தனை ஏராளம். அவை அனைத்தும் பக்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. மீண்டும் அடுத்த பதிவில் பாண்டுரங்கனின் பக்தர்களை பற்றிய கதைகளை நாம் பார்ப்போம். நன்றி.